படிஸ் இப்போ நம்ம ரிச்சர்ட் ஸ்டீலோட எஸ்ஸேயான ஆஃப் த கிளப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டீலும் அடிசனும் சேர்ந்து 1711 த ஸ்பெக்டேட்டர் அப்படின்னு ஒரு பீரியாடிக்கல் ஆரம்பிச்சாங்க. இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 500 எஸ்ஏஸ் கிட்ட எழுதியிருக்காங்க. லைக் 250 ஈச். இந்த பீரியாடிக்கல் ஆரம்பிக்க முக்கியமான காரணம் 18th செஞ்சுரி மிடில் கிளாஸ் இன்ட்ரெஸ்ட், பாலிடிக்ஸ் அண்ட் கல்ச்சரை பற்றி பேசுகிறதுக்காக தான். இந்த பர்டிகுலர் எஸ்ஸே ஆஃப் த கிளப்பில் ஸ்டீல் ஃபிக்ஷனலாக கேரக்டர்ஸை யூஸ் பண்ணி 18th செஞ்சுரி மைண்ட் செட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டீலோட இந்த கிளப்பில் இவரோட சேர்த்து இன்னும் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க ஒருத்தரும் ஒரு ஏஜ், ப்ரொஃபஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை சேர்ந்தவங்க. இவங்கள கேரக்டராக வச்சு நிறைய எஸ்ஸேஸ் எழுதியிருக்காரு ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற பீரியாடிக்கலில். அப்படிப்பட்ட இந்த கிளப்புக்கும் கேரக்டர்ஸ்க்கும் தான் இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி இந்த எஸ்ஸேவை எழுதியிருக்காரு. ஸ்டீல் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் மெம்பர் யாருன்னா சர் ராஜர் டி கவர்லே. இவர் ஒர்க்ஷைரை சேர்ந்த பேரனட். இவரோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் தான் கண்ட்ரி டான்ஸ் ஆன ஒன்றை கண்டுபிடிச்சிருக்காரு. ராஜர்ஸ்க்கு எனிமீஸ் கிடையாது. 56 வயசு ஆகுது, ஆனால் இன்னும் பேச்சுலராக இருக்காரு. அதுக்கு காரணம் இவரோட சின்ன வயசு காதல். இவர் சின்ன வயசில் ஒரு விடோவை லவ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க இவரோட லவ்வை ஏற்றுக்காததுனால டிசப்பாயிண்ட் ஆகி ஆளே மாறிட்டாரு. அதுக்கு முன்னாடிலாம் ட்ரெண்டிங், ஃபேஷன் அப்படின்னு இருந்தவர் இந்த லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் ஃபேஷன்னா என்னன்னே தெரியாத ஆளாக மாறிடுறாரு. லவ் ஃபெயிலியர் ஆன ஒரு 1.5 இயருக்கு இவர் ரொம்பவே அடிதடி, சண்டை, கோவம் அப்படின்னு மோசமாக இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போ இவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, யங் விமன் எல்லாமே ப்ரப்போஸ் பண்ணுறாங்களாம். யங் மென் எல்லாமே இவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை வேல்யூபிளாக நினைக்கிறாங்களாம். இவங்க வீட்டு வேலைக்காரவங்க ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களாம். இவர் வீட்டில் வாடகைக்கு இருக்கிற டெனண்ட் கூட ரிச் ஆகுறாங்களாம். அதாவது இவர் ரெண்ட் நிறைய வாங்கலை அப்படின்றத சொல்ல வராங்க. இப்படி அவரை எவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஸ்டீல் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ராஜர் ஒரு ஜஸ்டிஸும் கூட, கேம் ஆக்ட் லாவை வாசித்து அப்ளாஸும் வாங்கியிருக்காரு. அடுத்த மெம்பரோட நேமை ஸ்டீல் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இவர் இன்னர் டெம்பிளில் இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறதுனால இவரை நம்ம டெம்ப்ளர் அப்படின்னு சொல்லுவோம். டெம்ப்ளர் ஒரு பேச்சுலர். இவருக்கு இவரோட அப்பானா ரொம்ப பயம். அதனால தான் இவருக்கு பிடிச்ச லிட்ரேச்சரை விட்டுட்டு இவரோட அப்பா சொன்னாருன்னு லா படிச்சிருக்கிறாரு. ஆனால் இவருக்கு லிட்ரேச்சர் பற்றி தெரிஞ்சதில் பாதி கூட லாவை பற்றி தெரியாது. இவங்க அப்பா நிறைய நேரம் இவருக்கு அக்கம் பக்கத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு லெட்டர் போடுவாராம். இவருக்கு தான் லாவை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால ஒரு அட்டார்னியோட ஹெல்ப்போட கேசஸ்க்கு ரிப்ளை பண்ணுவாராம். கோர்ட்டுக்கு போனதை விட தேட்டருக்கு போகிறது தான் இவர் ரொம்பவே அதிகமாக செஞ்சுருக்கிறாரு. டெய்லி மிஸ் பண்ணாமல் ஷூக்கு பாலிஷ் போட்டுட்டு கரெக்ட் டைமுக்கு ரெகுலராக தேட்டருக்கு போயிடுவாராம். இவர் நிறைய புக்ஸ் படிச்சிருந்தாலும் சில புக்ஸை மட்டும்தான் இவர் அப்ரூவ் பண்ணுவார். அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான கிரிட்டிக் இந்த டெம்ப்ளர். இவரோட கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு நிறையவே மதிப்பு கொடுக்குறாங்க ஆக்டர்ஸ். அடுத்ததாக சர் ஆண்ட்ரூ ஃப்ரீபோர்ட். இவர் ஒரு மர்ச்சன்ட். இவருக்கு ட்ரேடில் நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவர் என்ன நம்புகிறாருன்னா, ஒரு கண்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வார் தான் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ட்ரேட் அண்ட் ஆர்ட் மூலியமாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனுஷனை எது ரிச் ஆக்குதோ அதுதான் ஒரு கண்ட்ரியையும் ரிச் ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சிஏ பிரிட்டிஷ் காமன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே இவர் தான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கிறாரு. இவருக்கு உலகம் முழுக்க சொந்தமான கப்பல்கள் நிறையவே இருக்குதான். அடுத்ததா கேப்டன் சென்ட்ரி. இவர் இன்டெலிஜென்ட், கரேஜஸ், ஆனால் மாடஸ்டான ஆள். இவர் எவ்வளோ அடக்கம் அப்படின்னா, இவர் ஆர்மியில் இருந்து ரிட்டையர் ஆகியிருக்காரு. இவருக்கு சொந்தமாக ஒரு எஸ்டேட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர் தான் ராஜரோட அடுத்த வாரிசு. இருந்தும் தன்னடக்கமாக கிளப்பில் இருப்பாராம். இவருக்கு இந்த ஜால்ரா போட்டு சீனியர்ஸை கவர் பண்ணி ஹையர் போஸ்டிங் போகிறதுலலாம் விருப்பமே இல்லையா. அதனால தான் மிலிட்ரியில் கிடைச்ச அனுபவங்களை மட்டும் வச்சுக்கிட்டு ரிட்டையர் ஆகிட்டாரு. ஆனால் இவர் இப்போவும் இவரோட ஹையர் அஃபீஷியல்ஸை பற்றி எந்த குறையுமே பேசினது கிடையாதான். ரிட்டையர்டு கேப்டன் அப்படிங்கிறதுனால யாரையும் கமெண்ட் பண்ணவும் மாட்டாராம். அதுக்காக யாருக்கும் அடிபணிஞ்சும் போக மாட்டாராம். என்னதான் வயசான ஆளாக இருந்தாலும் பேசுறதுலையும் சரி, இல்லை லுக்ஸ்லையும் சரி, எங்கே இருக்கிற ஒரு தான் இந்த வில் ஹனிகோம்ப். இவரை பற்றி தான் அடுத்ததாக ஸ்டீல் சொல்கிறாரு. இவர் ரொம்ப ஃபேஷனபிளான ஆளாம். உமனை என்டர்டெயின் பண்ணுறதுல இவர் அடிச்சுக்க முடியாதான். அவ்வளோ விமன் சென்ட்ரிக் பர்சனாக இவர். ஃபேஷனோட ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய தெரியுமா இவருக்கு. எந்த பீரியடில் யார் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தா, எந்த ஹேர் ஸ்டைல் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின எல்லா நாலேஜுமே இவருக்கு இருக்குது. ஃபீமேல் வேர்ல்ட் பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் இவருக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொண்ணுங்க விஷயத்தை தவிர இவரை பற்றி கேட்டால் ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஸ்டீல் சொல்கிறாரு.
அது மட்டும் இல்ல, கிளப்ல உள்ள எல்லாருமே இவர வெல் பிரெட் ஃபைன் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். கடைசியா கிளப்புக்கு எப்பவாச்சும் வர, இவரும் இந்த கிளப்போட மெம்பர் தானா அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு கேரக்டர் பத்தி தான் சொல்றாரு. அதுதான் த கிளர்ஜிமேன். இவரோட நேம மென்ஷன் பண்ணல. ஆனா இவர் ரொம்பவே பயஸ், பிலோசாபிக் அண்ட் குட் பெர்சன். இவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே வீக்கா இருக்கிறதுனால அடிக்கடி கிளப்புக்கு வர முடியாது. அதே போல கிளர்ஜிமேனா இருந்தாலும் சர்ச் ஆக்டிவிட்டீஸ அந்த அளவுக்கு பண்ண முடியாது. வெறும் சர்ச்ல ஒரு அட்வைசர் மாரி தான் அவர் இருக்கிறாரு. இவர் ரிலிஜியஸ் டாபிக்க வாலண்டியரா பேச மாட்டாரு. ஆனா யாராச்சும் பேசினாலோ, இல்ல அத பத்தி கேட்டாலோ, இவர் வந்து ரொம்பவே அத்தாரிட்டியா அவர் பேசுவாரு. இவருக்கு பெருசா இந்த உலக ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க எல்லாம் தான் ஸ்பெக்டேட்டர் கிளப்போட மெம்பர்ஸ். ஒரு லாயர், ஜஸ்டிஸ், மர்ச்சன்ட், கேப்டன், கிளர்ஜிமேன், அப்புறம் ஃபேஷனிஸ்ட். இவங்க எல்லாம் வேற வேற ஏஜ், ப்ரொஃபஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. இவங்களோட பர்சனாலிட்டி, கான்வர்சேஷன், ஸ்டைல், ஃபேஷன் சென்ஸ்னு எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ற விதமா தான் இந்த எஸ்ஸேவை எழுதியிருக்கிறாரு. இந்த கிளப்பை சொசைட்டியோட மினியேச்சரா ஸ்டீல் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அதாவது 18th செஞ்சுரி சொசைட்டி எப்படி இருந்துச்சு, எதை பற்றி பேசினாங்க, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொசைட்டியோட ஒரு மவுத் பீஸாக இந்த கிளப்பை உருவாக்கியிருக்காரு ஸ்டீல். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.